ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் அனைவரையும் ஜோமிக்ஸ் ஆன் பைபிள் என்னும் யூடியூப் சேனலுக்கு வருகை என்று மிகுந்த அன்புடன் வரவேற்கின்றேன். இயேசு உயிர்த்தார், அல்லேலூயா. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பின் பாஸ்கா காலத்திலே இருக்கிறோம். இன்று பாஸ்கா காலத்தின் 3ஆம் ஞாயிறுக்குரிய வாசகங்களை நாம் சிந்தனை செய்யலாம். இன்றைய முதல் வாசகம் திருத்துதர் பணிகள் 5ஆம் அதிகாரம் 27 முதல் 33 முடிய, மேலும் 40 முதல் 41 முடிய உள்ள வசனங்கள். யூத தலைமைச் சங்கம் திருத்தூதர்களுக்கு சில கண்டிப்பான கட்டளைகளை விடுத்திருந்தார்கள். அதில் மிக முக்கியமானது இயேசுவை பற்றி அவர்கள் போதிக்கக்கூடாது என்பதுதான். யூத தலைமைச் சங்கத்திற்கே ஆச்சரியம். கல்வியறிவற்ற இவர்கள் எவ்வாறு இவ்வளவு ஆழமாக, இவ்வளவு அழுத்தமாக, இவ்வளவு தெளிவாக, இவ்வளவு புலமையோடு போதிக்கிறார்கள் என்பதுதான். ஆனால் திருத்தூதர்கள் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு ஆகியவை பற்றி, இந்த முப்பெரும் நிகழ்வுகள் பற்றி தலைமைச் சங்கத்திற்கே பாடம் நடத்துகின்றார்கள். தலைமைச் சங்கத்திற்கே அவர்கள் பறைசாற்றுகின்ற பணியினை மேற்கொள்ளுகிறார்கள். மட்டுமல்ல, அவர்கள் துணிவு மிக்கவர்களாய் விளங்குகிறார்கள். அஞ்சா நெஞ்சத்துடன் திகழுகின்றார்கள். கோழை உள்ளம் கொண்ட தலைமைச் சங்கம் உண்மையை ஏற்க மறுக்கிறது. உண்மையை ஏற்க மறுக்கிற காரணத்தினால் அது அவர்களை கண்டிப்பாக பறைசாற்றக்கூடாது என்று சொல்லுகிறது. ஆக அந்த சூழலில் சீடர்கள், திருத்தூதர்கள் இயேசு கிறிஸ்துவை மீட்பர் என்றும், இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்றும், தலைவர் என்றும் பறைசாற்றுவது இன்றைய முதல் வாசகமாக இருக்கிறது. நாம் உயிர்ப்பின் காலத்திலே இருக்கிறோம். இயேசுவை ஆண்டவர் என்றும், இயேசுவை மீட்பர் என்றும், இயேசுவே கிறிஸ்து என்றும், இயேசுவே மெஸ்ஸியா என்றும் நாமும் கண்டுகொள்ள வேண்டும். நான் கண்டுகொண்டேன் என்பது நம்முடைய அனுபவ அறிக்கையாக இருக்க வேண்டும். இன்னொருவர் சொல்லித்தந்ததால் இந்த வார்த்தையை கிள்ளிப்பிள்ளையைப் போல நாம் சொல்லாமல், நான் அனுபவித்து உணர்ந்து இதை சொல்லுகிறேன் என்கின்ற தன்னிலை உணர்வு நிலையோடு நாம் அதனை சொல்லுதல் வேண்டும். அதைத்தான் இன்றைய முதல் வாசகம் கோடிட்டு காட்டுகிறது. இன்றைய 2ஆம் வாசகம் திருவெளிப்பாடு 5ஆம் அதிகாரம் 11 முதல் 14 முடிய உள்ள இறை வார்த்தைகள். திருவெளிப்பாடு நூலில் புனித யோவான் விவரிக்கும் காட்சிகளில் ஒன்று ஆட்டுக்குட்டியை பற்றியது. நாம் அதை பழைய தமிழிலே செம்மறி என்று சொல்லுவோம். இயேசு கிறிஸ்து இறைவனின் செம்மறி அல்லது இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டி என்பதை பற்றிய அந்த நிகழ்ச்சியாகும். கடவுளுடைய மீட்பு திட்டத்தை நிறைவேற்றி வெற்றி வாகை சூடியவர் இயேசு. அதை ஓர் உருவகமாக, ஒரு அழகிய காட்சியாக அதை யோவான் காணுகிறார். அதைத்தான் இங்கே இந்த 5ஆம் அதிகாரம் விவரித்து சொல்லுகிறது. கிறிஸ்தவர்கள் பல்வேறு துன்பங்களுக்கு உள்ளாகுகிறார்கள். துன்பங்களுக்கு பதில் என்ன? துன்பங்களுக்கு பொருள் என்ன? துன்பங்களுக்கு மீட்பின் திட்டத்திலே என்ன இடம் இருக்கிறது? இது மிகப்பெரிய ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலைத்தான் நமக்கு இங்கே யோவான் அழகுபட சுட்டி காட்டுகிறார், எடுத்து சொல்லுகிறார். கிறிஸ்தவர்கள் துன்பப்பட்டாலும் அவர்கள் கவலையுற தேவையில்லை. ஏனென்றால் நமக்காக துன்பப்பட்டு, நமக்காக பாடுகள் பட்டு, நமக்காக சிலுவையில் அத்தனை துன்பங்களையும் முழுமையாக அனுபவித்த இயேசு இப்பொழுது வெற்றி வீரராய் விளங்குகிறார். துன்புற்ற இயேசு வெற்றி வீரராய் திகழுகிறார் என்கிற கருத்தினை இது இங்கே நமக்கு சொல்லித் தருகிறது. மாட்சியிலே இந்த ஆட்டுக்குட்டி காண்பிக்கப்படுகிறது. வானதூதர்கள், புனிதர்கள் அனைவரும் பணிந்து வணங்கி அவர்கள் பாடல் பாடுகின்றார்கள். அவர்கள் இந்த ஆட்டுக்குட்டியை குறித்து அவர்கள் சிறப்பான சான்று பகருகின்றார்கள். அவர்கள் பாடுகிற மிக அருமையான அந்த பாடல் என்ன? அதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறது. ஏட்டை எடுக்கவும் அதன் முத்திரைகளை உடைத்து பிரிக்கவும் தகுதி பெற்றவர் நீரே. நம்முடைய வாழ்வு ஒரு மறைபொருள். அது ஒரு ஏட்டிலே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ஏட்டிலே முன்னும் பின்னும் முழுமையாக எழுதப்பட்டிருக்கிறது.
நம்முடைய வாழ்வை குறித்து மறைபொருள் எதுவுமே தனியாக இல்லை. அது அந்த ஏட்டிலே முழுமையாக எழுதப்பட்டிருக்கிறது. உலகத்தின் மீட்பை பற்றி, உலகத்தின் வரலாறை பற்றி அந்த ஏட்டிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் நாம் அதை அறியவில்லை. அந்த முத்திரைகளை, அது 7 முத்திரைகள் கொண்டு மூடப்பட்டிருக்கிறது, முற்றிலுமாக மறைக்கப்பட்டிருக்கிறது. அந்த முத்திரைகளை உடைக்கவும் பிரிக்கவும் தகுதி பெற்றவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. அவர் கொல்லப்பட்டார். ஆனால் தமது இரத்தத்தால் குலம், மொழி, நாடு, மக்களினம் ஆகிய அனைத்து நின்றும் மக்களை கடவுளுக்கென்று விலை கொடுத்து மீட்டு கொண்டார். நம்மை ஆட்சி உரிமை பெற்றவர்களாகவும் குருக்களாகவும் அவர் ஏற்படுத்தினார். மண்ணுலகின் மீது நாம் ஆட்சி செலுத்துவோம் என்கிற மகத்தான கருத்து இங்கே நமக்கு சொல்லப்படுகிறது. அப்பொழுது அந்த ஆட்டுக்குட்டியை குறித்து அந்த வானதூதர்கள் பாடுகின்றார்கள். கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி வல்லமையும் செல்வமும் ஞானமும் ஆற்றலும் மாண்பும் பெருமையும் புகழ்ச்சியும் பெற தகுதி பெற்றது என்று அவர்கள் உரத்த குரலில் பாடினார்கள். ஆமேன், ஆமேன் என்று அனைவரும் பணிந்து வணங்கி தொழுது அவர் முன்னால் அவர்கள் சாஷ்டாங்கமாக விழுந்தார்கள் என்கின்ற செய்தியினை இன்றைய 2ஆம் வாசகம் சுட்டி காட்டுகிறது. இயேசுனுடைய உயிர்ப்பு எத்தகைய மாட்சிக்குரியது, எத்தகைய வியப்புக்குரியது, எத்தகைய ஆராதனைக்குரியது, எத்தகைய பெருமைக்குரியது என்பதனை அது நமக்கு அழகுபட விளக்கி சொல்லித் தருகிறது. அது விண்ணுலகு சார்ந்த ஒன்று, மறைபொருளாய் இருந்த ஒன்று நமக்கு முழுமையாய் விளக்கப்பட்டு விட்டது என்பதனை கோடிட்டு காட்டுகிறது. இன்றைய நாளின் நற்செய்தி பகுதி யோவான் நற்செய்தி 21ஆம் அதிகாரம் 1 முதல் 19 முடிய உள்ள வசனங்கள். இது யோவான் நற்செய்தியினுடைய கடைசி அதிகாரமாக இருக்கிறது. ஆனால் இங்கே நாம் ஒன்றை கவனிக்க வேண்டும். யோவான் நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 30, 31 ஆகிய வசனங்களிலே இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு வேறு பல அருமடையாளங்களையும் அவர் சீடர்கள் முன்னிலையில் செய்தார். இவையெல்லாம் இந்நூலில் எழுதப்படவில்லை. வசனம் 31, இயேசுவே இறைமகனாகி மெசியா என நீங்கள் நம்புவதற்காகவும் நம்பி அவர் பெயரால் வாழ்வு பெறுவதற்காகவுமே இந்நூலில் உள்ளவை எழுதப்பட்டுள்ளன. இது ஒரு முடிவுரையாக தெரிகிறது. இந்த நூலில் எதற்காக எழுதப்பட்டிருக்கிறது? இயேசுவை மெசியாவாக, நமக்கு வாழ்வு தருகிறவராக நாம் கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காக. ஆகவே யோவான் நற்செய்தி அத்துடன் முற்றுப்பெறுகிறது. அது முடிவுரையாய் அமைகிறது. அந்த நூலுக்கு முற்றுப்புள்ளி வைத்தாகிவிட்டது. ஆனால் இப்பொழுது நாம் 21ஆம் அதிகாரத்திற்கு வருகிறோம். இங்கே நம்முடைய நற்செய்தி நூலிலே அது பிற்சேர்க்கை என்று ஒரு வார்த்தை போட்டிருக்கிறார்கள். பல மூலப்படிகளிலே இந்த 21ஆம் அதிகாரம் காணப்படவில்லை. காலத்தால் பிந்திய படிவங்களிலே இது காணப்படுகிறது. ஆகவே இது ஒரு பிற்சேர்க்கை. இது ஒரு பிற்சேர்க்கையாக இருந்தாலும் கூட இது யோவான் நற்செய்தி நமக்கு சொல்லித் தருகிற நம்பிக்கை, அன்பு, நற்செய்தி பணி, தலைமைத்துவம் ஆகிய அனைத்தையும் ஒருங்கிணைத்து ஒரே அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசுனுடைய உயிர்ப்பின் பின்னணியில் ஒரு மறுவாசிப்பு செய்து சொல்லிவிடுவதைப் போல் இந்த பகுதி மிகவும் அழகாக அமைந்திருக்கிறது. இங்கே இயேசு சீடருக்கு திபேரியா கடல் அருகே காட்சி கொடுக்கிறார் என்று வருகிறது. நாம் இதுவரை இயேசுவை எருசலேமிலே பார்த்தோம். எருசலேமில் இருந்து அவர் செல்லுகிற எம்மாவு செல்லுகிற சாலையிலே பார்த்தோம். எருசலேமில் அவர்கள் பயந்து குடுங்கி இருந்த அந்த மாடத்திலே பார்த்தோம். அதற்கு முன்னதாக கல்லறையை பார்த்தோம். இப்பொழுது இந்த உயிர்ப்பின் காட்சி இடம் மாறுகிறது. அவர் இப்பொழுது கலிலேயாவுக்கு செல்லுகிறார். இந்த உயிர்த்த கிறிஸ்து சீடர்களுக்கு பெண்கள் மூலமாக சொல்லி இருப்பார், அவர் உயிர்த்து விட்டார், அவர் இங்கே இல்லை. வானதூதர்கள் பெண்களுக்கு சொன்னது, அவரை நீங்கள் காண வேண்டும் என்றால் அந்த சீடர்களை கலிலேயாவுக்கு போகச் சொல்லுங்கள், அங்கே அவர்கள் காண்பார்கள் என்று அவர் சொல்லி இருப்பார். ஆக இப்பொழுது அந்த நிகழ்ச்சியானது கலிலேயாவுக்கு கடத்தப்படுகிறது. எருசலேமிலிருந்து ஏறக்குறைய ஒரு 140-130 கிலோமீட்டர் வடக்கே இருப்பது இந்த கலிலேயா. கலிலேயாவில் தான் யோர்தான் எனப்படுகிற ஆறுகள் இணைந்து அந்த கலிலேய ஏரியை உருவாக்குகின்றன. இயேசுடைய பணி வாழ்வு இந்த கலிலேய கடலை சுற்றித்தான், கலிலேய கடலில் தான் அதிகம் நடந்ததனை 4 நற்செய்தியாளர்கள் நமக்கு எடுத்து சொல்லி தருகின்றார்கள். அது ஒரு கட்டு. இந்த கலிலேய கடல் என்பது நமக்கு தெரியும். அது திபேரியா கடல் என்று திபேரியஸ் மன்னன் பெயரால் அழைக்கப்பட்டது.
அது கெனரத் என்று ஒரு இசைக்கருவியினுடைய தோற்றம் போல, ஒரு கிட்டாரின் தோற்றம் போல இருக்கிற காரணத்தினால் கென்னரத் ஏரி என்றும் அழைக்கப்பட்டது. அது கலிலேயா கடல் என்றும் அழைக்கப்பட்டது. சில விளக்க உரையாளர்கள் இது இயேசுவின் கடல் என்றும் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஏனென்றால் இயேசு மிக அதிகமான பணிகளை இந்த கலிலேயாவை சுற்றி தான் அவர் ஆற்றி இருக்கிறார். ஆகவே அதற்கு நாமும் இயேசுவின் கடல் என்று பெயர் சூட்டலாம். இன்றைக்கும் புனித நாடுகளுக்கு செல்லுகிறவர்கள் இந்த கலிலேய கடலுக்கு அவர்கள் செல்லுகிறார்கள். கலிலேய கடலில் படகு பயணம் மேற்கொள்ளுகிறார்கள். மிகவும் குறிப்பாக த பிரைமசி ஆஃப் பீட்டர், பேதுருடைய தலைமைத்துவ கோவில் அமைந்திருக்கிற இந்த 7 ஊற்றுக்கள் அருகாமையில் அமைந்திருக்கிற இந்த இடத்திற்கு அவர்கள் செல்லுகிறார்கள். அங்கே மிக அருமையான ஒரு பேதுருடைய தலைமைத்துவத்தை வலியுறுத்துகிற கோவில் இருக்கிறது. ஒரு அருமையான பேதுருடைய சுரூபம், உயிர்த்த ஆண்டவரை கண்டுகொள்கிற அந்த சுரூபம், என்னை அன்பு செய்கிறாயா, அந்த சுரூபம் அங்கே இருக்கிறது. மட்டுமல்ல, ஆண்டவர் இயேசு உணவருந்திய சீடர்களுக்கு அந்த காலை உணவை தயாரித்து சமைத்து கொடுத்து உணவருந்த வாருங்கள் என்று அழைத்த அந்த பாறை அங்கே இருக்கிறது. அதன் மீது ஒரு பலிபீடம் இருக்கிறது. அது ஒரு கண்கொள்ளா காட்சி. அருகாமையில் சென்று நாம் அந்த கடலை கால்களால் தொட்டு நாம் வர முடியும். அந்த காட்சி நம்ம கண் முன்னால் அப்படியே இருக்கிறது. ஆகவே இந்த நிகழ்ச்சியை நாம் ஒரு தனிப்பட்ட நிகழ்ச்சியாகவே எடுத்துக்கொள்ளலாம். பலர் அப்படித்தான் எடுத்துக்கொள்ளுகிறார்கள். சில அறிஞர்கள் லூக்கா நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 1 முதல் 11 முடிய சொல்லப்பட்டிருக்கிற சீடர்களுடைய முதல் அழைப்பு இருக்கிறதே, அதனுடைய இயேசுனுடைய உயிர்ப்பின் மறுவாசிப்பு நிகழ்வு என்று சொல்லுகிறார்கள். நாம் ஒட்டுமொத்த நற்செய்தி நூல்களை பார்த்தாலே இயேசுனுடைய பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு இவற்றின் பின்னணியில் இயேசுனுடைய போதனைகள், இயேசுனுடைய ஓமைகள் அத்தனையுமே மறுவாசிப்பு செய்துதான் நமக்கு தரப்பட்டிருக்கின்றன. ஆனால் அங்கே நாம் சீடர்கள் அழைக்கப்படுவதெல்லாம் பார்க்கின்றோம், ஒரு நிகழ்ச்சியாகவே பார்க்கின்றோம். இப்பொழுது அந்த நிகழ்ச்சி உயிர்ப்பின் பின்னணியிலே ஒரு மறுவாசிப்பு செய்யப்பட்டு மறு அழைப்பாக, மீண்டும் அழைப்பாக, மீண்டும் நமக்கு பணி பொறுப்பு தருவதாக அழகுபட சொல்லப்பட்டிருப்பது இந்த யோவான் நற்செய்திக்கு ஒரு முத்தாய்ப்பு, நற்செய்தி நூல்களுக்கு ஒரு மகுடம் என்று நாம் சொல்லிவிட முடியும். இங்கே என்ன நடக்கிறது? பேதுருவோடு சேர்ந்து 6 சீடர்கள் ஒன்றாக இருக்கிறார்கள். தலைவன் எவ்வளியோ மக்கள் அவ்வளி, கோ எவ்வளியோ குடி அவ்வளி என்று சொல்லுவார்கள். தலைவன் எனப்படுகிறவன் கவனமாக இருக்க வேண்டும். இங்கே அவர்களுக்கு ஏற்கனவே இயேசு அனுபவம் கிடைத்திருந்தாலும் இயேசு அவ்வப்பொழுது வருகிறார், போகிறார். இயேசுவை முழுமையாக, அவருடைய பிரசன்னத்தை முழுமையாக உணர முடியவில்லை. ஆகவே இவர்கள் அனைவரும் தங்களுடைய பழைய மீன்பிடி தொழிலுக்கு அவர்கள் திரும்பி விடுகின்றார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். ஏற்கனவே நாம் லூக்கா 5:1 முதல் 11 முடிய உள்ள வசனங்களிலே அறிந்திருக்கிறோம். இது முதல் நீ மனிதரை பிடிப்பவராவாய் என்று ஆண்டவர் இயேசு அங்கே அவர் பேதுருவுக்கு மற்ற சீடர்களுக்கு அவர் சொல்லி இருப்பார். இப்பொழுதோ அவர்கள் மனிதர்களை பிடிக்காமல் அவர்கள் இப்பொழுது என்ன, மீண்டும் மீன் பிடிக்க செல்லுகிறார்கள். ஆண்டவரை விட்டுவிட்டு அவருடைய அழைப்பை மறந்துவிட்டு அவர்கள் மீன்பிடி தொழிலுக்கு செல்லுகின்றார்கள். வசனம் 1 முதல் 3 முடிய உள்ள பகுதியிலே இவ்வாறு பயணம் மாறுவதனை பேதுருடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். அவர் சொல்லுகிறார், நான் மீன் பிடிக்க போகிறேன். அவர் சொல்லியிருக்கணும், அவனை எவனாவது மீன் பிடிக்க போன வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கணும். ஆனால் அவர் சொல்லவில்லை. மற்ற சீடர்களால் சொல்லியிருக்க வேண்டும், இப்போதைக்கு மீன் பிடிக்க போனோம், கொஞ்சம் போறோம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம். அவர்களும் சொல்லவில்லை. இந்த பகுதி ரொம்ப ஓமையாக, ரொம்ப பொருள் உள்ளதாக, ரொம்ப இறையியல் ஆழம் மிக்கதாக அமைக்கப்பட்டிருக்கிறது. 360 டிகிரிலையும் சுற்றி சுற்றி நாம் இதை தியானித்து இதற்கு விளக்கம் கொடுக்க முடியும். எவ்வளவு நேரமும் இதை குறித்து நாம் பேச முடியும். அவ்வளவு பொருள் நிறைந்ததாக ஒவ்வொரு வசனமும் அமைந்திருக்கிறது. நான் மீன் பிடிக்க போகிறேன் சொல்லியிருக்க கூடாது. ஆனால் அரசன் என்ன சொல்லுகிறான், மக்கள் என்ன சொல்லுவார்கள்? அப்படித்தான் சொல்லுவார்கள், நாங்களும் உம்மோடு மீன் பிடிக்க வருகிறோம் என்று அவர்களும் போய் படகில் ஏறினார்கள். அவர் தான் தப்பு பண்றாருன்னா மற்றவங்களாவது கொஞ்சம் சரி பண்ணியிருக்கணுமா வேண்டாமா? அவர்கள் அதை செய்யவில்லை. அவர்கள் அனைவரும் சேர்ந்து மீன் பிடிக்க சென்றார்கள் என்கிற ஒரு குறிப்பினை நாம் பார்க்கிறோம். எவ்வளவு பரிதாபம், எவ்வளவு அபத்தமாய் அது முடிகிறது பாருங்கள். அங்கே 3வது வசனத்திலேயே இந்த கதைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விடுகிறார். அவர்களுக்கு மீன் ஒன்றும்
அகப்படவில்லை. இயேசுவை விட்டுவிட்டு நாம் வெளியே செல்கிற பொழுது நம்முடைய வாழ்வு வெறுமையாய் அமைகிறது. இயேசுவை விட்டுவிட்டு நாம் பயணிக்கிற பொழுது நம்முடைய வாழ்விலே நமக்கு வெற்றி கிடைப்பதில்லை. நம்முடைய பயணம், நம்முடைய முயற்சி, நம்முடைய பணிகள் அனைத்தும் தோல்வியில் போய் முடிகின்றன என்பதனை இங்கே நாம் பார்க்கின்றோம். சீடர்களுக்கு தங்களுடைய வாழ்வை குறித்த ஒரு அன்சர்டனிட்டி, ஒரு பரபரப்பு. ஐயோ, என்ன செய்ய போறோம், இனி என்ன செய்ய போறோம், பழைய தொழிலுக்கே போயிடலாம் என்று சொல்லி அவர்கள் அதற்கு போகிறார்கள். அழைப்பில் சறுக்குகிறார்கள். இது பேக் ஸ்லைடிங் என்று சொல்வார்கள், பின்வாங்குதல். அழைப்பில் பின்வாங்குதல். இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் அவ்வாறு பின்வாங்குகிறவர்களாக இருக்கிறார்கள். நிறைய அழைப்பு பெற்ற இறை ஊழியர்கள், துறவிகள், குருக்கள், அருட்சகோதரிகள், அருட்சகோதரர்கள் தங்களுடைய அழைப்பிலே பின்வாங்குகிறவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு இது ஒரு நல்ல படிப்பினையாய் அமைகிறது. அவ்வாறு அவர்கள் போய் என்ன வெற்றி சாதித்துவிட போகிறார்கள்? இயேசு இல்லாமல் என்ன வெற்றி அவர்களுக்கு கிடைத்துவிட போகிறது? கடவுள் தாம் விடுத்த அழைப்பையும் கொடுத்த அருள் கொடைகளையும் திருப்பி எடுத்துக் கொள்வதில்லை என்று சொல்வார் பவுலடியார். எவ்வளவு ஆழமான அழகான ஒரு போதனை பார்க்கிறீர்களா? ஆகவே அவர்கள் கடலுக்குள் சென்று ஒரு 1000 மீன் கூட அவர்கள் பிடிக்காமல் அவர்கள் இப்பொழுது திரும்புகிற நிலை வருகிறது. அடுத்து வசனம் 4 முதல் 8 முடிய உள்ளது ஒரு பகுதியாக இருக்கிறது. அங்கே பாருங்கள், இயேசு இப்பொழுது அவர்களுக்கு காட்சி கொடுக்க போகிறார். அந்த காட்சி எவ்வளவு அழகாக வடிவப்படுத்துகிறது. இப்பொழுது ஏற்கனவே விடியற்காலை ஆகியிருந்தது. இயேசு வந்தால் விடியல், இயேசு வந்தால் ஆதவன், இயேசு வந்தால் உதய சூரியன், இயேசு வந்தால் நமக்கு புதிய வெளிச்சம் அங்கே பாய்ச்சப்படுகிறது. அங்கே இயேசு கரையில் நிற்கிறார். ஆனால் கரையில் நிற்பவர் இயேசு என்று அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. அந்த இயேசுவை, உயிர்த்த இயேசுவை கண்டுகொள்ள தடுமாற்றம் இங்கே தெரிகிறது. ஏதோ ஒரு மீனவன் நிற்கிறான் என்று அவர்கள் நினைத்துக் கொள்ளுகிறார்கள். ஆனால் இப்பொழுது இயேசு குரல் கொடுக்கிறார். பிள்ளைகளே, மீன் ஒன்றும் அகப்படவில்லையா என்று அவர் கேட்கிறார். கிரேக்கத்திலே பைதியா எனப்படுகிற ஒரு வார்த்தை இங்கே பயன்படுத்தப்படுகிறது. இதனை பிள்ளைகள் என்றும் மொழிபெயர்க்கலாம், நண்பர்கள் என்றும் மொழிபெயர்க்கலாம். நற்செய்தி நூல்களிலேயே இந்த ஒரு இடத்தில்தான் இயேசு சீடர்களை பிள்ளைகள் என்று சொல்லுகிறார். அது ஒரு அன்பின் மிகுதியினால் அல்லது ஒரு நெருக்கத்தின் ஒரு சொல்லாக அது அமைகிறது. இந்த ஒரு சொல்லை வைத்துக்கொண்டு இயேசுவை ஏசப்பா ஏசப்பா என்று சொல்வது அபத்தம். இன்றைக்கு இப்படிப்பட்ட இறையியல் பிழையோடு இன்றைக்கு நிறைய ஜெப கூட்டங்களிலே அவர்கள் இயேசுவை நோக்கி அவர்கள் விழித்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு ஆண்டவர், இயேசு நண்பர், இயேசு இறைமகன், அதெல்லாம் சரி. ஏசப்பா என்பது எப்படி சரியாக இருக்க முடியும்? ஏனென்றால் மூவொரு கடவுள். இயேசுவை நாம் ஆண்டவர் என்றும் இயேசுவை கடவுளின் மகன் என்றும் கண்டுகொண்டால் விண்ணக தந்தையைத்தான் அப்பா என்று அழைக்க முடியும். இயேசு அவருடைய மகன், இயேசு நம்முடைய நண்பன், நம்முடைய தோழன், தூயாவியானவர், இப்படித்தான் அழைக்க வேண்டும். ஆகவே இந்த ஒரு வசனத்தை வைத்துக்கொண்டு இயேசுவை அப்பா என்று அழைப்பது சரியாக இருக்காது. ஆகவே இந்த வார்த்தை நண்பர்களே என்று மொழிபெயர்ப்பது மிகச் சரியாக இருக்கலாம், பிள்ளைகளே என்றும் மொழிபெயர்க்கலாம். அது ஒரு நெருக்கத்திற்காக சொல்லுகிற வார்த்தை அல்லாமல் நாம் அதை வைத்துக்கொண்டு நம்முடைய ஜெபங்களிலே ஏசப்பா என்று சொல்வது ஒரு இறையியல் பிழை. அதை நாம் உணர்தல் வேண்டும். நிறைய குருக்கள் கூட இந்த வார்த்தைகளை அப்படி பயன்படுத்துகிறார்கள். அவர்கள் இந்த இடத்தை வைத்துக்கொண்டு சப்பை கட்டுவார்கள். ஆனால் அது அவ்வளவு அழகாக இல்லை. சரி, அவர் கேட்கிறார் குரல் எடுத்து, மீன் ஒன்றும் அகப்படவில்லையா? அவர்கள் அந்த குரலை அடையாளம் கண்டிருக்க வேண்டும். அவர்களோ குழம்பி போய் நிற்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது தங்கள் யதார்த்தத்தில் நிற்கிறார்கள். கடலுக்கு போனோம், ஒரு மீன் கூட கிடைக்கவில்லையே, திரும்பி வருகிறோமே, எப்படி நாம் இனி வாழ்க்கை நடத்தப் போகிறோம் என்கிற ஒரு பதற்றத்தில், பயத்தில், ஒரு வியாபாரம் குழப்பத்தில் இருக்கிறார்கள். ஆகவே குரல் வந்த திசையை நோக்கி ஒன்றும் இல்லை என்று அவர்கள் பதில் மொழி சொல்லுகிறார்கள். அப்பொழுது இயேசு முதன்மையாக மொழிகிறார். அந்த மொழிதலை பாருங்கள். படகின் வலப்பக்கத்தில் வலை வீசுங்கள். அது கிரேக்கத்தில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. வலது காலை எடுத்து வைத்து வாருங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுகிறோம். வலப்புறம் அப்படிங்கிறது மங்களம், வடப்புறம் என்பது வெற்றி, வலப்புறம் என்பது ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஆசி, நிறைவு, ஒரு முழுமை நிறைந்த ஒரு சொல். அப்போ நீங்கள் வலப்புறமாய் வலையை வீசுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இயேசு வந்தாலே வெற்றி, இயேசு வந்தாலே மகிமைதான். விடியற்காலையாக அவர் கரையில் நிற்கிறார். இப்பொழுது வலப்புறம் என்று மகிழ்ச்சியாக சொல்லுகிறார். அந்த
நிகழ்ச்சி முடிகிற பொழுது வசனம் 14 நாம் பார்க்கிறோம். இயேசு இப்பொழுது 3ஆம் முறையாக தோன்றினார் என்று வரும். முக்காம் 3 தடவை என்பது முழுமை, அதுவும் ஒரு பரிபூரணம், அது ஒரு நிறைவு. ஆகவே முழுமையாக இயேசு சீடர்களுக்கு இப்பொழுது காட்சி கொடுக்கிறார். அந்த காட்சியிலே இயேசு சொல்லுகிறார், வலப்பக்கமாக வலையை வீசுங்கள், அப்போது உங்களுக்கு மீன் கிடைக்கும் என்று. அவர்களும் அவ்வாறே வலையை வீசுகிறார்கள். நாம் ஏற்கனவே லூக்கா 5:1 பார்ப்பதைப் போல அதே வார்த்தைகள் இங்கே பயன்படுத்தப்படுகின்றன. அவர்கள் மிகுதியான மீன்களை பிடித்தார்கள், வலையை எடுக்க முடியவில்லை. அங்கே அவர்கள் திகைத்தார்கள், மலைத்தார்கள், வியந்தார்கள் என்கிற வினைச்சொற்கள் எல்லாம் பயன்படுத்தப்படும். ஆகவே இங்கே அத்தகைய வியப்பு இங்கே சீடர்களுடைய செயல்பாட்டில் காட்டப்படுகிறது. அது என்ன? இவ்வாறு வலையை இழுக்க முடியாத அந்த சூழலிலே வசனம் 7, இயேசு அன்பு சீடர், இயேசுவின் அன்பு சீடர் என்கிற வார்த்தை வருகிறது. யோவான் நற்செய்தி எழுதியது யார் என்று நற்செய்திக்குள்ளே சொல்லப்படவில்லை, நற்செய்திக்கு வெளியேயும் அது நமக்கு கிடைக்கவில்லை. ஆனால் தொடக்க கால மற்ற எழுத்தாளர்களுடைய பின்னணியிலிருந்து திருத்தூதர் யோவான் எழுதியிருக்க வேண்டும். உள்ளே சொல்லப்பட்டு வருகின்ற அன்பு சீடர், இயேசுடைய மார்பில் சாய்ந்து அந்த லப்டப்பல்ல லவ் என்ற இதயம் துடிப்பதை துய்த்துணர்ந்த அன்பு சீடர் என்றெல்லாம் வருகிறதே, அந்த அன்பு சீடர் இங்கே வருகிறார். அந்த அன்பு சீடர் முதலாவதாக இதை கண்டுகொள்கிறார். யோவான் நற்செய்தி குறித்தான தனித்துவம் அதுதான். அவர் கண்டுகொள்வார். ஆனால் அதை தனக்கென வைத்துக் கொள்ளாமல் திருத்தூதர்களுள் முதல்வராக இருக்கின்ற பேதுருவிடத்திலே அந்த அங்கீகாரத்தை பெறுவதற்கு அவரிடத்திலே செல்வார். கல்லறைக்கு அவர் ஓடி வந்தார், வெளியே நின்று கொண்டார். பேதுரு உள்ளே போனார். பிறகு இருவரும் அந்த உண்மையை வெளியே பறைசாற்றினார்கள் என்று நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோமே. அதே நிலைதான் இங்கேயும். பாருங்கள், வசனம் இவ்வாறு அழகாக சொல்லுகிறது, அங்கு நிற்பவர் ஆண்டவர்தாம் என்று அன்பு சீடர் கண்டுகொண்டார். அதை அவர் பேதுருவிடம் சொன்னார். அதை கேட்டவுடன் பேதுரு தம் ஆடையை களைந்திருந்த பேதுரு அதை இடுப்பில் கட்டி கொண்டு அவருடனே கடலில் குதித்தார். இது பேதுருடைய குணத்துக்கு ஒத்து போகிறது. அவர் நம்ம எப்போ சொல்லுவோம், ஒரு முந்திரி கொட்டை மாதிரி, சீடர்கள் சார்பாக பேசுகிற ஸ்போக்ஸ் பர்சன். எப்போ பார்த்தாலும் சீடர்கள் சார்பாக ஏதாவது சொல்லிக்கொண்டே இருப்பார். நம் மார்க் நற்செய்தி 8ஆம் அதிகாரத்தில் அறிவோம், மக்கள் என்னை யாராவது சொல்கிறார்கள், அவர் தான் பதில் சொல்லுவார். சீடர்களுக்காக பதில் சொல்லுவார், நல்லதும் சொல்லுவார், கெட்டதும் வாங்கி கட்டிக் கொள்வார். அப்படித்தான் அவர் இங்கே அவருக்கே உரித்தான அந்த ஒரு முஸ்திப்பு குணத்திலே அவர் என்ன செய்கிறார்? அவர் கடலிலே குதிக்கிறார். மற்ற சீடர்களும் மீன்களுடன் வலையை இழுத்து கொண்டு படகிலேயே வந்தார்கள். கரையிலிருந்து அவர்களுக்கு தொலைவில் இல்லை, 100 மீட்டர் தொலைவில் தான். பெரும்பாலும் இறங்கி வண்டியை தள்ளி கொண்டு வருவார்கள். அவ்வாறு அவர்கள் வந்து விட்டார்கள் என்று சொல்லி நாம் இந்த 2வது பகுதியிலே நாம் பார்க்கின்றோம். அடுத்து 3வது பகுதி நமக்கு சொல்லுவது என்ன? அதாவது வசனம் 9 முதல் 14 முடிய உள்ள பகுதிகளிலே நாம் பார்ப்பது என்ன? அவர்கள் 153 மீன்களை பிடித்திருந்தார்கள். அது ஒரு பெரிய எண்ணிக்கை. இதற்கு புனித ஜெரோம் ஒரு பதில் சொல்லுகிறார். என்னவென்றால், அதாவது கடல்ல இருந்த மீன் வகைகளின் எண்ணிக்கை 153, அத்தனையும் அவர்கள் பிடித்து விட்டார்கள். உலகம் முழுவதையும் அவர்கள் வலை போட்டு அவர்கள் ஆண்டவருக்கு உரியதாக ஆக்கிவிட்டார்கள். நற்செய்தி பணி உலகம் எங்கும் சென்றடைந்து விட்டது அப்படிங்கிற ஒரு சிம்பாலிசம், ஒரு அடையாளம் இங்கே சுட்டி காட்டப்படுகிறது என்று சொல்லுகிறார்கள். பிற்காலத்தில் உள்ள நற்செய்தியாளர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? அந்த காலத்துல உலகத்தில் 153 நாடுகள் இருந்தன. பிறகு அவை எண்ணிக்கை கூடி கூடி இன்றைக்கு நிறைய நாடுகள் இருக்கின்றன. இன்றைக்கு யுனைடெட் நேஷன்ஸ் அதுல பதிவு செய்யப்பட்ட நாடுகள் 193. பார்வையாளர் நாடுகள் 2. பார்வையாளர் நாடுகள், ஒன்று பிரச்சனைக்குரிய பலஸ்தீன் நாடு, இன்னொன்று நம்முடைய வத்திக்கான் நாடு. 193 + 2 195 உலக நாடுகள் இருக்கிறதாக இன்றைக்கு நமக்கு வரலாறு சொல்லுகிறது. இது வேறுபடலாம். ஏனென்றால் இப்போ தாய்வான் போன்ற சில நாடுகள் அரசியல் காரணங்களுக்காக சிலர் ஏற்றுக்கொள்கிறார்கள், சிலர் ஏற்றுக்கொள்வதில்லை. அப்படி சில நாடுகள் இருக்கின்றன. அவற்றை விடுத்து யுனைடெட் நேஷன்ஸால் அங்கீகரிக்கப்பட்ட நாடுகள் 195. 93 + 2 195. அப்படி. ஆனால் அன்றைக்கு இந்த நாடுகள் 153 என்கிற ஒரு கணிப்பு இருந்தது. ஆகவேதான் இது 153 நாடுகளையும் அவர்கள் நற்செய்தி பணியால் அவர்கள் வலைகளில் சிக்க வைத்து விட்டார்கள், மீன்பிடித்து விட்டார்கள் என்கிற ஒரு கருத்தினை இங்கே நமக்கு சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள்.
ஆனால் புனித ஜெரோம் சொல்லுகிற கூற்றுத்தான் அழகாக இருக்கிறது. உலகமெங்கும் நமக்கு அபண்டன்ஸ், நிறைவாக முழுமையாக கடவுளுடைய அருள் கிடைக்கிறது, உயிர்ப்பின் ஆசீர் கிடைக்கிறது என்பதனை அவர் இங்கே குறிப்பிடுகிறார். இதிலே நாம் கண்டுகொள்ள வேண்டிய படிப்பினை என்ன? நாம் கிறிஸ்துவின் குரலுக்கு நாம் கீழ்ப்படுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கை இருண்டிருந்தாலும் நமக்கு மிகுதியான மீன்பாடு, ஆசீர், நமக்கு நலன்கள் பெருகும் என்பதனை நாம் இங்கே பார்க்கிறோம். அடுத்து இங்கே ஒரு மிகச்சிறந்த ஒரு 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 உவமை நமக்கு சொல்லப்படுகிறது. கரையில் இறங்கியவுடன் கரியினால் தீ மூட்டப்பட்டிருப்பதையும் அதன் மீது மீன் வைத்திருப்பதையும் அவர்கள் கண்டார்கள். பேதுருவை பற்றி ஒரு பெரிய புத்தகம் அந்த காலத்தில் நான் படித்திருக்கிறேன். த ஃபிஷர்மேன் அப்படிங்கிற ஒரு புத்தகம். அந்த புத்தகம் ஆசிரியர் எனக்கு தெரியவில்லை. அந்த புத்தகம் நூலகத்தில் இருக்கலாம், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அந்த புத்தகம் இந்த பகுதியை வைத்து மிக அழகாக நமக்கு பேதுருடைய வரலாற்றை விளக்கி சொல்லுகிறது. ஏனென்றால் கரியினால் தீ மூட்டியிருந்த இடத்திலே நமக்கு தெரியும், அவர் ஒரு வேலைக்கார பெண்மணியிடம் அவர் இயேசுவை மறுதலித்தவர். முதலில் மறுதலித்தார், இரண்டாவது ஆணையிட்டு மறுதலித்தார், மூன்றாவது சபித்து ஆணையிட்டு மறுதலித்தார். ஒரு உச்சத்துக்கு இயேசுவை எனக்கு தெரியாது என்று அவர் உச்சக்கட்டத்திற்கு போய்விட்டதனை நாம் அங்கே பார்க்கின்றோம். அந்த கரி நெருப்பு இங்கே இருக்கிறது. உள்ளரங்க குணம் கொடுத்தல் என்று சொல்வார்கள். நாம் வெளியரங்கமாக குணம் பெற்றால், அழைப்பு பெற்றால் மாத்திரம் போதாது, உள்ளரங்கமாக அப்படி ஒரு சுகம் பெறுதல் வேண்டும். பேதுரு எங்கே ஆண்டவரை மறுதலித்தாரோ அந்த இடத்திற்கு அவரை இப்பொழுது ஆண்டவர் கூட்டிக் கொண்டு வருகிறார். இங்கே கரிநெருப்பு மூட்டப்பட்டிருக்கிறார். இந்த படங்கள்ல சிம்பாலிசமாக காண்பிப்பாங்க பாருங்க. அப்படி ரொம்ப சிம்பாலிசமாக நமக்கு இங்க யோவான் அந்த பகுதியை பதிவு செய்கிறார். அப்படி பார்க்கிற பொழுது பேதுருக்கு எப்படி இருக்கும்? அந்த நெருப்பை பார்க்கிற பொழுது கண்ணுக்குள்ள அவருக்கு, ஐயோ இந்த ஆண்டவரை மறுதலிச்சிட்டோமே, இவர் இங்கே உட்கார்ந்து இருக்கிறாரே, இவர் இப்பொழுது கரி நெருப்பை மூட்டி வச்சிருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததாக பாருங்கள், அங்கு மீன் வைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 5ஆம் அதிகாரம் 1 முதல் 11 முடிய லூக்காவில் நமக்கு தெரியும், இவ்வாறு மீன் பிடிக்கிற ஒரு சூழல்ல தான், ஒரு மீனும் கிடைக்காத சூழல்ல ஆண்டவர் அவரை அழைத்தார் என்பது அவருக்கு தெரியும். மீன்களை பலுக்கி பெருக்கி மக்கள் உண்ணும்படியாக கொடுத்தார் என்பதும் அவருக்கு தெரியும். ஆகவே அவர் இப்பொழுது தன்னுடைய அழைப்பு உறுதி செய்யப்பட்டதை அவர் வியந்து பார்க்கிறார். எவ்வளவு பெரிய துரோகம் ஆண்டவருக்கு இழைத்திருக்கிறோம் என்று. ஆனால் உள்ளரங்க குணம் கொடுக்கிற ஆண்டவர், இன்னர் ஹீலிங் கொடுக்கிற ஆண்டவர், அவருடைய காயங்கள், வடுக்கள், அவருடைய அழுத்தங்கள், அவருடைய அவமானங்கள் அனைத்திலிருந்தும் விடுதலை கொடுக்கிறார். அந்த இடத்துக்கே அப்படியே கூட்டிகிட்டு போய் அவர் அங்கே என்ன செய்கிறார்? அவர்களுக்கு உணவு கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒரு முறை ஒரு அருட்சகோதரர்களுடைய நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன். அவர்கள் சும்மா ஜவ்வாய் இழுத்து ஒரு 3.5 மணி நேரம் ஆக்கிட்டாங்க நிகழ்ச்சியை. அதன் பிறகு சாப்பாட்டுக்கு வந்தாச்சுன்னா அங்கே ஒரு பிரதர் பட்டி நல்லா பாடுறவர் பெட்டியை போட்டுட்டு 10-20 பிரதர்ஸ் பாடுறதுக்கு நிற்கிறாங்க. அப்போ பிஷப் சொன்னார், ஏப்பா சுருக்கமாக முடிங்கப்பா, வயிறு பசிக்குது, மணி 3 மணி ஆகிப்போச்சு, இன்னும் கச்சேரியா அப்படின்னு அவர் கேட்டார். உடனே அந்த பிரதர் சுருக்கி கொண்டார். உடனே அவர் சொன்னார், யோவான் எழுதிய நற்செய்தி 21ஆம் அதிகாரம், இயேசு அவர்களை பார்த்து உணவருந்த வாருங்கள் என்று சொன்னார் அப்படின்னார். முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். கிறிஸ்துவின் நற்செய்தி யோகிராசியாஸ் அப்படின்னு சொன்னார். ரொம்ப அழகு, எல்லாரும் கைதட்டி ரொம்ப மகிழ்ந்தார்கள். அவ்வளவுதான். இந்த உணவருந்த வாருங்கள் என்று சொல்வது உடல் ரீதியாக பலம் பெறுவதற்கும் உள்ள ரீதியாக நாம் ஆன்மீக வலு பெறுவதற்கும் நமக்கு விடுக்கப்படுகிற ஒரு அழைப்பு. ஆண்டவர் இயேசு இப்பொழுது அவர்களுக்கு ஏற்கனவே உணவருந்து அழைத்திருந்தாரே, எப்பொழுது? இறுதி உணவின் பொழுது. இப்பொழுது மீண்டும் அழைக்கிறார். அது அவருடைய அப்பம் பிடிக்கிற கொண்டாட்டம், அது அவருடைய புதிய உடன்படிக்கை, அது ஒரு புதிய பாஸ்கா, அது அனைத்தையும் ஒட்டுமொத்தமாக நினைவு கூறுகிற இயேசுடைய பாடுகள், இறப்பு, உயிர்ப்போடைய கையளிப்போடைய தியாகம். உணவருந்த வாருங்கள் என்று சீடர்களை அழைக்கின்ற அந்த ஒரு அழைப்பு. இவ்வளவு சூழலிலும் இயேசு யார் என்று அவர்கள் கேள்வி கேட்க துணியவில்லை. அவர்களுக்கு தெரிந்திருந்தது. ஏனென்றால் கேள்வி கேட்டு வெளிப்பிரகாரமாக கண்டுபிடிப்பதல்ல, உள்ளரங்கமாக இயேசு யார் என்று கண்டுகொள்வதுதான். அவ்வாறு அவர்கள் கண்டுகொண்டார்கள் என்கிற ஒரு செய்தியினை நாம் இந்த பகுதியிலே பார்க்கிறோம். அதை தொடர்ந்து நாம் பார்க்கிற ஒரு செய்தி என்னவென்றால்,
இயேசு பேதுருவை தனியாக அழைத்து கொண்டு போய் பேதுருவும் இயேசுவும் உரையாடுகிறார்கள். அந்த உரையாடலிலே நீ என்னை அன்பு செய்கிறாயா என்று ஒரு முறைக்கு 3 முறை அவர் கேட்கிறார். 3ஆம் முறையாக கேட்ட பொழுது அவருக்கு பதில் என்ன சொல்வதென்று தெரியவில்லை. 3ஆம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று கேட்டார். உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று இயேசு 3ஆம் முறை கேட்டதால் பேதுரு துயருற்று அவரிடம், ஆண்டவரே, உமக்கு எல்லாம் தெரியுமே, எனக்கு உம்மீது அன்பு உண்டு என்பது நீர் அறியாத ஒன்றா என்றார். இயேசு அவரிடம் ஆடுகளை மேய் என்று தலைமை பொறுப்பை கொடுக்கிறார். ரொம்ப அழகான ஒரு பகுதி. நான் திருத்தொண்டராக தியானம் செய்த பொழுது குருவாக ஆவதற்காக அருட்தந்தை ஜெரி சேசவை அவர்கள் எங்களுக்கு இந்த பகுதியை அழகாக ஒரு நாள் விளக்கினார்கள். அப்பொழுது அவர் சொல்லுவார், இந்த நிகழ்ச்சியை நீங்க ரீரைட் பண்ணி பாருங்க. இதுல ஆக்சுவலா அந்த கேள்வி யார் கேட்டிருக்கணும் தெரியுமா? பேதுரு கேட்டிருக்கணும். ஆண்டவரே, உம்மை எனக்கு தெரியாது என்று மறுதளித்தேன், உம்மை எனக்கு தெரியாது என்று ஆணையிட்டேன், உம்மை எனக்கு தெரியாது என்று சபித்து ஆணையிட்டு மறுதளித்தேன். இதுக்கெல்லாம் பிறகும் ஆண்டவரே நீர் என்னை அன்பு செய்கிறீரா? ஆண்டவரே, ஒரு இடைக்கு 2 தடவை காட்சி கொடுத்தீங்க, இந்த பெண்மணிகள்லாம் வந்து சொன்னாங்க. ஆனா ஆண்டவரே பாருங்க, நான் மீன் பிடிக்க போனதோடு மட்டுமல்ல, என் கூட இருந்த 6 சீடர்களையும் கூட்டிக் கொண்டு நான் மீன் பிடிக்க போயிட்டேனே, எவ்வளவு பெரிய துரோகத்தை உமக்கு எதிராக நான் செஞ்சிருக்கிறேன். இதுக்கெல்லாம் பிற்பாடும் நீர் என்னை அன்பு செய்கிறீரா என்று அவர் கேட்டிருக்க வேண்டும். ஆனால் அவர் கேட்கவில்லை. அவர் வந்து பயந்து நடுங்கி இயேசுக்கு முன்னால் நிற்கிறார். அவர் கேட்கவில்லை. இயேசுனுடைய அன்பு பெரிது, இயேசுனுடைய அரவணைப்பு பெரிது, இயேசுனுடைய உயிர்ப்பு தருகிற அருள் இரக்கம் பெரிது. ஆகவேதான் அவர் முந்திக்கொண்டு, பேதுரு, என்னை அன்பு செய்கிறாயா? அவர் வாயிலிருந்து கேட்டுவிட்டு முக்கா அங்கே 3 தடவை பாருங்கள், அவர் என் ஆடுகளை மேய். எவ்வளவு வீழ்ந்து கிடந்த பேதுருவுக்கு ஒரு வாய்ப்பு ஆண்டவர் கொடுக்கிறார். நம்மை சுற்றி கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு வீழ்ந்து கிடக்கிறார்கள். குருக்கள், துறவிகள், அருட்சகோதரிகள், அருட்சகோதரர்கள், நற்செய்தி பணியாளர்கள் வீழ்ந்து கிடக்கிறார்கள். அவர்களை தூக்கிவிட்டு அவர்களுக்கு நாம் பொறுப்புகளை கொடுக்க வேண்டிய ஒரு கட்டமாக இது இருக்கிறது. உயிர்ப்பின் அனுபவம் நமக்கு கிடைக்கும் என்றால், இயேசுவின் அன்பையும் இரக்கத்தையும் நாம் ருசிப்போமே என்றால், இயேசு நம்முடைய தவறுகளை கண்டிக்கிறார், அதே நேரத்தில் திரும்பி மனம் திரும்பி வர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அப்படி வருகிற பொழுது அவருடைய அருள் அப்படியே வெள்ளமென பாய்ந்து நம்மை மேவுகிறது, நமக்கு புது வாழ்வு தருகிறது. அதைத்தான் இந்த பகுதி நமக்கு மிக மிக அழகாக எடுத்து சொல்லி தருகிறது. அவ்வாறு பேதுரு அன்றைக்கு ஒரு புது வாழ்வை கண்டுகொண்டு மீண்டும் ஆண்டவருடைய சீடராக, சீடர் குழாமின் தலைவராக அவர் அங்கே செயல்பட்டதைப் போல நாமும் மீண்டும் ஆண்டவரை கண்டுகொள்வோம். மீண்டும் நம்முடைய அழைப்பு என்ன, நம்முடைய பணி என்ன, நம்முடைய பொறுப்பு என்ன என்பதை கண்டுணர்வோம். கிறிஸ்துவுக்கு, உயிர்த்த கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாய் திகழ்வோம். மீண்டும் உங்கள் அனைவருக்கும் இனிய உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்கள். அல்லேலூயா, ஆமென்.